அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பாவியும் எங்கே நிற்பான்? இங்க வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இந்த வார்த்தையோட உள்ளான காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துற பாருங்க. ரட்சிப்பு அது நமக்கு கிடைத்தது ஒரு கிருபையினால. ஆனா இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை நிறைவேறும் போதுதான் நாம் மறுரூபம் ஆவதற்கு, ரட்சிப்பு நமக்கு ஒரு கிருபையினால கிடைச்சது. அதை நிறைவேற்றுவதற்கு தான், அதை நிறைவேறி முடியும் போதுதான் நமக்கு கிறிஸ்து வருகையின் போது மறுரூபம் ஆவதற்கு. இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான காரியங்கள், எதிரான காரியங்கள், உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துன்பம், கஷ்டம் அதிகமா இருக்கும். நமக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பாடுகளின் மூலியமாக, நெருக்கத்தின் மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மோட வாழ்க்கை. ஆனாலும் ஒவ்வொரு பாடுகளிலிருந்தும் நம்மை தப்புவிக்கும்படியாக நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். ஒரு நெருக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நெருக்கத்தின் மூலமாகத்தான் நாம் ஒரு விசாலமான பரலோகத்தை அடைய முடியும். அந்த நெருக்கத்திலும் சரி, நம்மளை கைவிடாத தேவன், அந்த நெருக்கத்திலிருந்தும் நம்ம ஒரு விசாலத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவன், அதிலிருந்து நமக்கு தப்புவிப்பார். இதில் அநேகர் பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கம், துன்பம், இந்த கஷ்டத்திலிருந்து விலகி போகலான்னு ஒரு எண்ணம் கூட வரும். ஆனாலும் அவரு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அதை ஒரு நாளும் சரி நம்ம அதிலிருந்து விலகி போகாதவாறு சகலத்திலிருந்தும் மீண்டும் மீண்டுமாக பிடித்து கொண்டு வந்து நம்மளை அதை நிறுத்துவார். இந்த வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. இந்த வனாந்தர வாழ்க்கையை ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தோடு நாம் நிலை நிற்கும் போதுதான் இந்த துன்பம் எப்படி வந்தது என்றும் தெரியாது. அதே போல இந்த நெருக்கத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆனோனும் தெரியாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் நம்ம எப்படி மீட்டெடுத்த யாருன்னு தெரியாது. விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது இத்தனை காரியத்திலிருந்தும் உலகத்திலிருந்து நமக்கு நெருக்கங்கள் உண்டாகும். ஆனாலும் அதிலிருந்து ஒரு விசாலத்தை தேவன் இந்த கதவை திறந்து வைப்பார் எப்பொழுதும். இங்கே கொடுக்கிற வார்த்தை, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த நிலைமை உண்டாகுதென்றால், இங்கே பாவியும் பக்தி இல்லாதவனும் அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? இங்கே பேதுரு சொல்கிறார், ஆனாலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சரி, நம்முடைய அழைத்த இரட்சகர் எப்படின்னா, தீமைகளை நன்மையாக்குற தேவன். எந்தவித காரியத்திலும் சரி, அவரை பற்றி கொண்டவர்களுக்கு வசனம் அதுதான். அவர்களை விசுவாசிக்கிறவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில் என்ற வார்த்தை தான். எது நடந்தாலும் என் இரட்சகர் என்னை மீட்டெடுப்பார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படுவோம். நம்மால் அல்ல, நம்மை மீட்ட இரட்சகர் நம்மளை மீட்டெடுப்பார். சகல காரியத்திலும் சரி, எப்படின்னா இறுதி வரை, கடைசி வரை இதே விசுவாசத்தில் நாம் இருக்கும்போதும் சரி, நம்முடைய எப்படிப்பட்ட உலகபூர்வமான நெருக்கங்கள் நம்மை நோக்கி வந்தாலும்
அதிலிருந்து தப்புவிக்க வல்லவரான நம் மீட்பர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. சகலத்திலேயும் நடத்துகிற தேவன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமுண்டாதாக. ஆமென்.